அண்ணா கடைக்கு ஆள் வராங்க. ஆளை பக்கம் நல்லா வெயிட்டா இருக்கு. சேல்ஸ் வர டவுனா இருக்கு, ஆளை விட்டுறாத போ. வாங்க ப்ரோ. கரெக்டாக வேணும். வாங்க ப்ரோ. ப்ரோ என்ன சைஸு? எக்ஸல். இதை பாருங்க ப்ரோ. ஹேர் ரேஞ்சு காட்டுங்க ப்ரோ. இதை பாருங்க. ஹேர் ரேஞ்சு காட்டுங்க. இதை பாருங்க ப்ரோ. ஐயோ ஹேர் ரேஞ்சு காட்டுங்கன்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, நான் ஓனரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட 800 வரைக்கும் காட்டிட்டுண்ணா. அவர் என்ன காஸ்ட்லியாக எதிர்பார்க்குறாருண்ணா. காஸ்ட்லியாவா? சரி வா. ப்ரோ இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போ வந்து புதுசு, பீஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ரிச் லுக்கு கிடைக்கும். இந்த பாருங்க. என் ரேஞ்சுக்கு இல்லையா ப்ரோ? ப்ரோ உங்கள் ரேஞ்சு தான் எவ்வளோ ப்ரோ? ஒரு 200. 200ஆ? இது முன்னாடியே சொன்னேன்னா ப்ரோ, சுத்த விட்டீங்களே. வாங்க ப்ரோ. தம்பி ஆஃபர் ஷர்ட் எடுத்துரும். இங்கே பாருங்க ப்ரோ. இப்போதான் நீங்கள் கேட்குற ப்ரைஸில் இருக்கும் ப்ரோ. தயவு செய்து அந்த கண்ணாடி கைட்டுங்களா. இது ஓகே ப்ரோ. பில் போட்டுருவோம். பில் போட்டுடலாமா? ப்ரோ 200 தாங்க. $150 தான் இருக்கு. அதில் இல்லை வண்டி பெட்ரோல் 50 ரூபா பெட்ரோல் போட்டோம். என்ன ப்ரோ காஸ்ட்லியாக பைக்கெலாம் வச்சுருக்கீங்க, 200 கொடுத்து சட்டை வாங்க முடியாது அவங்களால? ஓசி பைக்கு கடை வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த பை தானே, கட்டப்பை இல்லை? கட்டப்பை. கட்டப்பையா? ஏன் ப்ரோ கட்டப்பையே? வீட்டப்பையை கொடுத்தா வீட்டுக்கு ஜாமான் இதுலயே வாங்கலாம் ப்ரோ. போங்க. கடவுளே, கட்டப்பை வேற. நாளைக்கு சட்டை எடுக்க வரோம். சட்டை எடுக்க நாளைக்கு. இப்படியே போனால் பிஸ்னஸ் எப்படி தான் ரன் பண்ணுறதோ.